கிளினிக் வந்திருக்கக்கூடிய ஒரு பெண்மணி கேட்டாங்க, டாக்டர் என்னுடைய குழந்தைக்கு வயசு வந்து 14 வயது, தினமும் 3 முட்டை சாப்பிட்றா, எல்லோவோட சேர்த்து சாப்பிட்றா, சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா அப்படிங்கிறத கேட்குறாங்க. அதே போல் நிறைய பேருக்கு நமக்கே ஒரு எண்ணம் வரும், எல்லோ முட்டை சாப்பிடும்போது நான் மஞ்சள் கருவை சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதுன்னு. மஞ்சள் கரு நிஜமாவே உடம்புக்கு ரொம்ப நல்லது. யாருக்கெல்லாம் ரொம்ப நல்லது கேட்டிங்கன்னா வளரும் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. மஞ்சள் கருவில் தான் அதிகமான பயோட்டின், அதிகமான லைசின் இருக்குது. அதே போல் சில வகையான செலினியம் என்று சொல்லக்கூடிய மைக்ரோ நியூட்ரிஷன் வந்து அதிகமாக காணப்படுவது மஞ்சள் கருவில் தான். ஸோ தயவு செய்து வளரும் குழந்தைகளுக்கு தாராளமாக கொடுக்கலாம். அந்த குழந்தையோட ஏஜ் வெயிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 40 கிலோ. ஸோ 40 கிலோ தினமும் 3 மஞ்சள் கருவோடு சாப்பிட்டு வரலாம். வளரும் குழந்தைங்களும் அதே போல் தைராய்டு பேஷண்ட்டும் தினமும் 3 மஞ்சள் கருவோடு சாப்பிட்டு வரலாம், தப்பு இல்லை. யார் சாப்பிடக்கூடாது, ஏன்னா சில பேருக்கு மஞ்சள் கருவை சாப்பிடவும் பிடிக்காது, சில பேருக்கு சாப்பிடணும் ஆசை உண்டு, ஆனால் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதுன்னு சந்தேகம் காணப்படும். 3 பிரச்சனைகள் மட்டும் உங்களுக்கு வந்து மஞ்சள் கரு தேவையில்லை. ஒன்று வந்து 80 கிலோவை தாண்டி காணப்படுறீங்களா, உங்களுக்கு மஞ்சள் கரு வேண்டாம். இதே போல் என்னோட ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் வந்து கார்டியக் பேஷண்ட் காணப்படுறாங்க அப்படின்னா உங்களுக்கும் மஞ்சள் கரு வேண்டாம். 3வது ஃபேட்டி லிவர் காணப்படுறதா, ஸ்கேனில் பண்ணியிருப்பீங்க, லிவரில் ஃபேட் இருக்குன்னா கிரேட் 1 கிரேட் 2 ஃபேட்டி லிவர்னு வந்துட்டாலே மஞ்சள் கரு வேண்டாம். இந்த 3 பேஷண்ட்டை தவிர மற்ற எல்லாருமே மஞ்சள் கருவை தாராளமாக சாப்பிடலாம்.